குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்க மணிகண்டன். தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு இந்த நேரத்துல ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம், திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் என்னன்னு கேட்டீங்கன்னா ரசவாதி. அதாவது பாத்தீங்கன்னா ரசம் கிடையாது, இது ரசவாதி. ரசவாதினா ஒரு சித்த மருத்துவர், மூலிகை மருத்துவர் அப்படிங்கிற மாதிரியான அர்த்தம். நிறைய பேருக்கு இந்த டைட்டில் ஆரம்பத்துல புரியல. ரசவாதின்னு யாருக்குமே புரியல, எனக்குமே ஃபர்ஸ்ட் புரியல. ஹீரோ ஏதாவது சமையல்ல வேலை பார்க்குறாரா இல்லை ரசங்ஸ வைக்கிறாரா அப்படிங்கிற மாதிரி தான் நானே நினச்சிக்கிட்டு ரொம்ப நாள் கழிச்சு தான் அந்த படத்தை பார்த்தேன். அதனால தான் இந்த படத்தோட ரிவ்யூ போடுறதுக்காக வந்திருக்கேன். படத்தோட டைட்டில் ரசவாதி. அந்த ரிவ்யூக்கு போறதுக்கு முன்னாடி, திரை விமர்சனத்துக்கு போறதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை பண்ணுங்க. பண்ணவங்க பெல் பட்டனையுமே சேர்த்து அழுத்துங்க. அப்படி நீங்க பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்க வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நீங்களும் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். உங்க நண்பர்கள் உறவினர்களையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லி, இந்த சேனலை பத்தி சொல்லி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க, லைக் பண்ண வைங்க, கமெண்ட் பண்ண வைங்க. இப்ப ரசவாதி படத்தோட டைட்டில் சொல்லியாச்சு. தன்யா ரவிச்சந்திரன், அர்ஜுன் தாஸ் மற்றும் சில முன்னணி நட்சத்திரங்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. மௌனகுரு, மகாமுனி படம் எடுத்த இயக்குனர் சாந்தகுமார் அவர்கள் இந்த படத்துக்கு கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கி தயாரிச்சும் இருக்காரு. இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கடலூர்ல ஒரு போலீஸ் அதிகாரி தன்னுடைய மனைவி கொலைகேஸ் விஷயமா ஒரு இதுல மாட்டிக்கிறாரு. அவருடைய உயர் அதிகாரி அவருக்கு சில தண்டனைகள் கொடுக்குறக்கா பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கும்போது அந்த ஸ்டேஷனுக்கு போறாரு. ஒரு சூழ்நிலையை சாதகமா பயன்படுத்தி இந்த போலீஸ் அதிகாரி அந்த உயர் அதிகாரியை கொன்னுறாரு. கொன்னதுக்கு அப்புறமா சில வருடங்களுக்கு பிறகுன்னு சொல்லி கதையை ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிச்சா பாத்தீங்கன்னா கொடைக்கானல்ல கதை நடக்குது. அங்க ஒரு மருத்துவரா, அதாவது இந்த சித்த மருத்துவம், மூலிகை மருத்துவம் பண்றவரா அர்ஜுன் தாஸ் அந்த ஊருக்கு வராரு. பெங்களூர் கதாநாயகி அந்த ஊருக்கு ஒரு ரெசார்ட்ல வேலை பார்க்குறாங்க. இந்த போலீஸ் அதிகாரி கடலூர்ல சில வருடங்களுக்கு முன்னாடி வேலை பார்த்த போலீஸ் அதிகாரி அந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வராரு கொடைக்கானலுக்கு. அவருடைய மேலதிகாரிகள் சொல்றாங்க, இது டூரிஸ்ட் பிளேஸு, நிறைய மக்கள் வரக்கூடிய இடம், அதனால நீ எதுவும் செஞ்சுக்கிட்டு தெரியாத, கவனமாயிரு, ஒழுக்கமாறு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா அவருக்கு எப்படின்னா, யாரும் அந்த இன்ஸ்பெக்டருக்கு எப்படின்னா யாரும் சந்தோஷமா இருந்தாலே பிடிக்காது. அவரு ஒரு சைக்கோ. அவங்க அம்மா அப்பா அவருடைய சின்ன வயசுல பிரச்சனை பண்ணி அவங்க அம்மா இறந்துருவாங்க. அதனால யாரு சந்தோஷமா இருந்தாலுமே அவருக்கு பிடிக்காது. இப்படி ஒரு கேரக்டர் கதாநாயகி அடையணும்னு நினைக்கிறாரு. கதாநாயகனுக்கும் அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்க மாதிரியே கதை போகுது. கடைசியில என்னதான் ஆச்சு, அந்த இன்ஸ்பெக்டருக்கும் கதாநாயகனுக்கும் என்னதான் அப்படி பிரச்சனை அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்க வேண்டியதா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு 40 நிமிஷம் பாத்தீங்கன்னா நல்லா அமைதியா பொறுமையா இருக்கு. ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இயக்குனர் நம்மளுடைய பொறுமையை சோதிச்சிடறாரு. ரொம்ப பொறுமையா உட்காந்து பார்க்கக்கூடிய விஷயமா இருக்கு. ஏன்னா தியேட்டர்ல இந்த படத்தை பாத்தீங்கன்னா பொறுமையா உட்காந்து பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி தான். நான் ஓடிடி தளத்துல தான் பார்த்தேன். அப்படி இருக்க சூழ்நிலையில பாத்தீங்கன்னா அது செகண்ட் ஹாப்ல இந்த விஷயங்கள்லாம் சொல்ல வராரு. கொஞ்சம் பொறுமையா தான் உட்காந்து பார்க்கணும். செகண்ட் ஹாப்புமே பொறுமையா தான் உட்காந்து பார்க்கணும். படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அதாவது அர்ஜுன் தாஸ் கொஞ்சம் அமைதியா நடிச்சிருக்காருன்னு கூட சொல்லலாம். சில சீன்ல கடைசியா சில ஆக்கிரமசமா சில விஷயங்கள் இருக்கு படத்துல. பட் அமைதியா அவருடைய நடிப்பை நம்ம ரசிக்கலாம். தன்யா ரவிச்சந்திரன் அவங்களுடைய நடிப்பையும் ரசிக்கலாம். வில்லன் இவங்க ரெண்டு பேர்த்தையும் தூக்கி சாப்பிட்டாரு அந்த போலீஸ் அதிகாரி. அவர் மிரட்டி இருக்காப்புல. அவருடைய நடிப்பும் படத்துக்கு மிகப்பெரிய பலம். ஓவராலா பார்க்கும்போது இந்த ரசவாதி பாத்தீங்கன்னா பரவாயில்ல. ஓடிடி தளத்துல ஒரு தடவை பார்க்கலாம். தியேட்டர்ல எப்படி போச்சுன்னு எனக்கு தெரியல. ஓடிடி தளத்துல ஒரு தடவை பொறுமையா படம் பார்க்கணும்னு விரும்புறவங்க, அமைதியை விரும்புறவங்க கண்டிப்பா அந்த படத்தை பார்த்து ரசிக்கலாம். நான் சொன்ன இந்த ரிவ்யூ, ரசவாதி படத்தோட ரிவ்யூ, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம குட்டிமா தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை பண்ணுங்க. பண்ணவங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையே டொய் அப்படின்னு அழுத்திருங்க. அப்படி அழுத்தினாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும். நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். உங்க நண்பர்கள் உறவினர்கள்ட்டையும் சேனலை பத்தி சொல்லி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி.